Hi guys and welcome to my channel. நம்ம இன்னைக்கான வீடியோல ஒரு ஸ்கிமிட் ட்ரிகர் அப்படின்னா என்னன்னு அந்த ஸ்கிமிட் ட்ரிகர் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். பொதுவா ஒரு நார்மல் ஆபரேஷனல் ஆம்பிளிஃபையர் எதுக்கு யூஸ் பண்றாங்க? ஒரு ஆபரேஷனல் ஆம்பிளிஃபையரை நீங்க ஒரு அனலாக் சிக்னல் கொடுத்தீங்க அப்படின்னா அது டிஜிட்டல் சிக்னலா கன்வெர்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. இதே சேம் ஃபங்க்ஷனை தான் இந்த ஸ்கிமிட் ட்ரிகரும் பண்ணுது, பட் கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணுது. இந்த ஸ்கிமிட் ட்ரிகரோட சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரிசிஸ் லூப் மாதிரி ஒரு சிம்பிள் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அது ஆக்சுவலாக ஹிஸ்ட்ரிசிஸ் சிம்பிள் தான். அந்த ஹிஸ்ட்ரிசிஸ் சிம்பிள் எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத நான் லேட்டராக சொல்கிறேன். ஒரு கம்பேரிசனுக்கு இந்த நார்மல் ஆம்பிளிஃபையரையும் இந்த ஸ்கிமிட் ட்ரிகரையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 பசங்க இருக்காங்க. அந்த 2 பசங்களில் ஒரு பையன் வந்து எனக்கு ஒரு 1 ரூபி சாக்லேட்டும் வேணும், அதே நேரத்தில் காஸ்ட்லியான சாக்லேட்டும் வேணும் அப்படின்னு கேட்டான் அப்படின்னா அவன் வந்து நார்மல் ஆம்பிளிஃபையர். இதுவே ஒரு பையன் எனக்கு காஸ்ட்லியான சாக்லேட் மட்டும் தான் வேணும், காஸ்ட் கம்மியாக இருக்கிற சாக்லேட்லாம் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னான் அப்படின்னா அவன் தான் ஸ்கிமிட் ட்ரிகர். ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா 2 ஆம்பிளிஃபையருமே வந்து நீங்கள் கொடுக்குற அனலாக் சிக்னலை டிஜிட்டல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுது. பட் ஸ்கிமிட் ட்ரிகரை பொறுத்த வரைக்கும் அந்த ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் கேப்சர் பண்ணக்கூடிய நாய்ஸ் லெவல்ஸ் நார்மல் ஆம்பிளிஃபையரை கம்பேர் பண்ணுறப்பவே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் உங்களுடைய அவுட்புட்டில் நாய்ஸ் வந்து கம்மியாக கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஸ்கிமிட் ட்ரிகர் வந்து யூஸ் பண்ணணும். இந்த ஸ்கிமிட் ட்ரிகர்னுடைய பேசிக் பிளாக் டயக்ராமில் நம்ம ஒரு இன்புட் ஒன்று கொடுக்குறோம், சப்ளை. அதுதான் வந்து அனலாக் சிக்னல். இந்த ஆம்பிளிஃபையரை கிராஸ் பண்ணி நமக்கு வர்றப்ப டிஜிட்டல் சிக்னலாக கிடைக்குது. நம்ம ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஒன்று கொடுக்குறோம். இந்த பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்கிமிட் ட்ரிகர் எப்படி அந்த அவுட்புட்டை நம்ம ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ண போகுது. இந்த ஸ்கிமிட் ட்ரிகருடைய வேவ் ஃபார்ம் நம்ம பார்த்தாலே நமக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிடும். இப்போ இந்த பிங்க் கலரில் இருக்கக்கூடிய இந்த வேவ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்புட் வேவ் ஃபார்ம், அதாவது அனலாக் சிக்னல். கீழே கிரீன் கலரில் இருக்கு இல்லையா, இது வந்து டிஜிட்டல் அவுட்புட். அதாவது ஒரு நார்மல் ஆப் ஆம்ப் மூலமாக கிடைக்கக்கூடிய டிஜிட்டல் அவுட்புட் தான் வந்து இந்த கிரீன் கலரில் இருக்குது. இதுவே இந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஸ்கிமிட் ட்ரிகர்னால நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட். ஒரு நார்மல் ஆம்பிளிஃபையர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நார்மல் ஆம்பிளிஃபையர் ஒரு த்ரெஷோல்டு வேல்யூ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கும். அதாவது இந்த பிங்க் கலரில் இருக்கக்கூடிய இந்த வேவ் ஃபார்மில் சென்டராக பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதுதான் வந்து சிங்கிள் த்ரெஷோல்டு பாயிண்ட். இந்த சிங்கிள் த்ரெஷோல்டு பாயிண்ட்டை ஒரு நார்மல் ஆம்பிளிஃபையர் வந்து எடுத்துக்கும். இன்கேஸ் இந்த த்ரெஷோல்டு வேல்யூக்கு கீழே அந்த வேவ் ஃபார்ம் வந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆப் ஆம்ப் வந்து அவுட்புட் வந்து ஜென்ரேட் பண்ணாது. இதுவே இந்த த்ரெஷோல்டு வேல்யூக்கு மேலே இந்த வேவ் ஃபார்ம் வந்து போணுச்சு அப்படின்னா அந்த ஆப் ஆம்ப் வந்து அவுட்புட் வந்து கொடுக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு நார்மல் ஆம்பிளிஃபையர் வந்து ஒர்க் ஆகுது. இதே ஸ்கிமிட் ட்ரிகர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது 2 த்ரெஷோல்டு வேல்யூஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கும். இந்த பிங்க் கலர் வேவ் ஃபார்மில் இருக்கக்கூடிய 2 ப்ளூ லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் த்ரெஷோல்டு வேல்யூ, அதாவது அந்த ஸ்கிமிட் ட்ரிகர் எடுத்துக்கக்கூடிய அந்த த்ரெஷோல்டு வேல்யூஸ் வந்து டினோட் பண்ணுது. அதில் மேலே இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அப்பர் த்ரெஷோல்டு வேல்யூ, கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா லோயர் த்ரெஷோல்டு வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மல் ஆம்பிளிஃபையருக்கு என்ன சொன்னோம், ஒரு த்ரெஷோல்டு வேல்யூ தான் இருக்கும். அதுக்கு மேலே போணுச்சு அப்படின்னா அவுட்புட் ஜென்ரேட் ஆகும், அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா அவுட்புட் வந்து ஜென்ரேட் ஆகாது. ஸோ இது நார்மல் ஆம்பிளிஃபையர். இதுவே ஸ்கிமிட் ட்ரிகர் பார்த்தீங்கன்னா 2 த்ரெஷோல்டு வேல்யூஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. இன்கேஸ் இந்த அப்பர் த்ரெஷோல்டு வேல்யூக்கு மேலே இந்த வேல்யூ வந்து போணுச்சு அப்படின்னாக்கா அந்த இடத்துல நமக்கு அவுட்புட் வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த லோயர் த்ரெஷோல்டு வேல்யூக்கு கீழே நம்மளுடைய வேவ் ஃபார்ம் வந்து இருந்தது அப்படின்னாக்கா அந்த இடத்துல நமக்கு அவுட்புட் வந்து ஜென்ரேட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நமக்கு நார்மல் ஆப் ஆம்பில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஜிட்டல் வேவ் ஃபார்ம்ஸ் வந்து நமக்கு இருக்கும். பட் ஸ்கிமிட் ட்ரிகரை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வேவ் ஃபார்ம் வந்து ரொம்பவே மினிமல் லெவல்ஸில் தான் இருக்கும். அதாவது இது தேவையில்லாத நாய்ஸை வந்து எலிமினேட் பண்ணுது இந்த டபுள் த்ரெஷோல்டு வேல்யூஸ் மூலமாக. இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு ஸ்கிமிட் ட்ரிகரில் ஹிஸ்ட்ரிசிஸ்னுடைய சிம்பிள் வந்து கொடுத்துருந்தாங்க. அது ஏன் அப்படின்ட்டு, அதாவது ஒரு ஹிஸ்ட்ரிசிஸ் லூப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மொத்தம் 2 சேச்சுரேஷன் பாயிண்ட் இருக்கும். ஒன்று அப்பர் சேச்சுரேஷன் பாயிண்ட், இன்னும் லோயர் சேச்சுரேஷன் பாயிண்ட் அப்படின்னு 2 சேச்சுரேஷன் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் அந்த ஹிஸ்ட்ரிசிஸ் லூப் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இதே மாதிரி இந்த ஸ்கிமிட் ட்ரிகர்லையும் பார்த்தீங்கன்னா 2 வேல்யூஸ் இருக்குது. அதாவது அப்பர் த்ரெஷோல்டு வேல்யூ, லோயர் த்ரெஷோல்டு வேல்யூ. இந்த 2 த்ரெஷோல்டு வேல்யூஸை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்கிமிட் ட்ரிகர் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இதனால தான் இந்த ஸ்கிமிட் ட்ரிகருக்கு ஹிஸ்ட்ரிசிஸ்னுடைய சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிமிட் ட்ரிகர்னுடைய ஃபங்க்ஷனு. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், இன்ஃபர்மேட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.